நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமார் இனிய வந்தனம். இன்று நாம் காண இருக்கின்ற தலைப்பு சர்ச்சைக்குரியது. சிலருக்கு அத்தியாவசியம், சிலருக்கு அனாவசியம். அப்படி என்ன தலைப்பு? பரிகாரம் யாருக்கு எடுபடும், யாருக்கு எடுபடாது? முதலில் பரிகாரம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்பாங்க. படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழை, பணக்காரர், ஆத்திகர், நாத்திகர் அனைவரும் கேட்பார்கள். பரிகாரம் என்பது முற்றிலும் உண்மை. ஆனால் அந்த பரிகாரம் என்ற சொல்லை பரிகாசம் செய்யக்கூடிய விதத்தில் கையாளும் முறை சர்ச்சைக்குரியது, கண்டனத்திற்குரியது. எல்லோருக்கும் பரிகாரம் சொல்வது முதலில் தவறு. ஜாதக பலன் பார்ப்பதற்கே விதிமுறைகள் உண்டு. தகுதியானவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று சொல்வார்கள். தகுதி இல்லாதவர்களுக்கு ஒரு விஷயம் கூறினால் அது செவிடன் காதில் ஊதிய சங்கு போன்று ஆகிவிடும். அதுபோல பரிகாரம் என்பது ஒவ்வொரு வாழ்வியல் அனுபவங்களிலும் அது நடைபெறுகிறது. எப்படி என்றால், உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. எப்போதும் போல் உங்களால் இயங்க முடியுமா? நிச்சயம் இயங்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒன்று ஓய்வெடுப்பீங்க. ஓய்வெடுத்தும் சரி வரலையா? என்ன பண்ணுவீங்க? மருத்துவர்கிட்ட போவீங்க. மருத்துவர் என்ன பண்ணுவார்? பார்ப்பார், ஒரு மாத்திரை கொடுப்பார். அந்த மாத்திரைக்கும் உடல்நிலை சீராகவில்லை என்றால் ஊசி போடுவார். அதுக்கும் சரியில்லை என்றால் உடனே இரத்த மாதிரி, மூத்திர மாதிரி எடுத்து பார்ப்பாங்க. பிளட்டு, யூரின் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அப்புறமேலும் உங்களுக்கு இந்த சத்து குறைவாக இருக்கிறது, இந்த அவயம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, ஓய்வும் தகுந்த மருத்துவ வழிகாட்டுதல் சிகிச்சையும் தேவை, உணவு பழக்கத்தில் மாறுதல் தேவை என்று வலியுறுத்துவார்கள். எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள். அது மட்டுமல்ல, பித்தம், கபம், வாதம் என்ற இந்த நாடி தத்துவ ரீதியாக உங்களுக்கு உகந்த வைத்தியத்தை கையாள வேண்டியதும் தலையாய கடமையாகும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு எந்த வைத்தியம் பொருந்தக்கூடியது என்பது உங்கள் ஜாதக ரீதியாக கூற முடியும். அதாவது அலோபதி என்ற ஆங்கில மருத்துவமா, சித்தா, ஆயுர்வேதிக் என்ற பாரம்பரிய வைத்தியமா என்றெல்லாம் உங்கள் ஜாதகத்தை வைத்து எந்த வைத்தியத்தை கையாளலாம் என்று கூறலாம். ஒரு சாதாரண மருத்துவ விஷயம் என்பது ஆயுள் வரை கொண்டு செல்லக்கூடியது. எத்தனை மெத்த படித்த மருத்துவ மேதைகளாக இருந்தாலும் கூட மருந்தை உடல் உள்வாங்கும் தன்மையை இழந்துவிட்டால் அவரை குணப்படுத்த இயலாது. இருப்பினும் மருத்துவர் தன்னால் முடிந்த பணியை சிறப்பாக செய்ய முற்படுவார். ஆனால் அந்த உடலும் அந்த உள்ளமும் ஒருங்கிணைந்து உறுதியாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வந்த நோய் தீரும். அப்போ நோய் எல்லாருக்கும் வருது, சிகிச்சை எல்லாரும் எடுத்துக்கிறாங்க, எல்லாருக்கும் குணமாகுதா? இல்லை. அதுதான் அங்கே தான் நுட்பமான இயற்கையின் ரகசியம் இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ ஜோதிடத்தில் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்க, வரக்கூடிய எல்லாருக்கும் தோஷம், மோசம், பரிகாரம்னு சொல்லக்கூடாது. முதல்ல ஜோதிடம் அப்படிங்கிறத தகுதி, திறமை, அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லணும். பக்குவப்பட்டவங்களுக்கு தான் சில கசப்பான உண்மையை சொல்ல முடியும். எல்லாருக்கும் சொல்ல முடியுமா? இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட ஒரு ஜாதகர் வராரு, தன் ஜாதகத்தையும் தன் மனைவி ஜாதகத்தையும் கொடுக்குறாரு. மனைவி இந்த கணவனுக்கு துரோகம் செய்கிறா அப்படின்னு தெரியும்போது எடுத்த உடனே உடைச்சி சொல்லலாமா? அது ரொம்ப பெரிய தவறு இல்லையா? அப்படியே சொன்னாலும் ஜாதகர் கோபப்பட்டு அடிக்க வந்துடுவார். அப்புறம் உண்மை தெரிஞ்சு காலில் விழுந்து கதறுவார், கெஞ்சுவார், ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் சொன்னப்போ நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், ஒன்று நானே கண்ணில் பார்த்துட்டேன், அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போது யாருக்கு எப்படி கூற வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதேமாதிரி விருப்பு வெறுப்பு வைத்து கொள்ளக்கூடாது. ஜோதிடர் தன்னிடம் வருபவருக்கு நன்மையை போதிக்க வேண்டும், நல்ல வழியை காண்பிக்க வேண்டும். வெற்றி பெறக்கூடிய ஜாதகத்திற்கு நல்ல விஷயத்தை கூறலாம். மிக மோசமான ஜாதகத்திற்கு கெட்ட விஷயங்களையும் அப்படியே அப்பட்டமாக கூறாமல் சற்று நயத்துடன், நாணயத்துடன் கூற வேண்டியது ஜோதிடரின் தலையாய கடமை. நீ செத்து போயிடுவாப்பா, உன் பொண்டாட்டி ஓடி போயிடுவாப்பா, நீ எதுக்கு விலக மாட்டப்பா, இப்படி எதிர்மறை வார்த்தைகள் அல்லாமல்
உங்களுக்கு ஆயுள் பலம் சற்று குறைவாக இருக்கிறது. எனவே தகுந்த மருத்துவ வழிகாட்டுதலை பெற்று ஆயுஷ் ஹோமம் செய்து கொண்டு உடலையும் உள்ளத்தையும் யோகா தியானம் என்று சீராக பராமரித்துக் கொள்ளுங்கள். இது மிகவும் அவசியம் என்று நயத்துடன் சொல்ல வேண்டும். அதேபோல மனைவி என்ற விஷயத்தில் உங்களுடைய 7ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே மனைவி சொல்லே மந்திரம் என்று நீங்கள் முற்றிலும் ஏமாளியாக இல்லாமல் சற்று கவனத்துடன் தனித்துவமாக நீங்கள் செயல்பட முன்வாருங்கள் என்று கூற வேண்டும். அதே மாதிரி நட்பு என்பது உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி பொருந்தி வராது. எனவே நட்பு என்பதை விட குரு சிஷ்யன் பாணியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாரையும் நண்பன்னு மதித்து வீட்டுக்குள்ளார கூட்டு வந்து துரோகம் பண்ணிட்டாலும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெற்றோர் பிள்ளை உறவு, தந்தை மகன் உறவு எல்லோருக்கும் ஒரே போல இருக்காது. சூரியன் ராகு, சூரியன் கேது, சூரியன் சனி சம்பந்தப்பட்டு இருந்தால் தந்தை மகன் உறவு சிறப்பை தருவதில்லை. இதே மாதிரி நிறைய விஷயத்துக்கு சொல்லலாம். அப்போது ஒரு சிலருக்கு அந்த ஜாதகத்தில் 9ஆம் பாவகம் எப்படி இருக்கிறது, குருவின் நிலைப்பாடு என்ன, கிரகச் சேர்க்கை எத்தனை நட்சத்திர பாதம், இன்னும் நுட்பமாக கூற வேண்டும் என்றால் பாகைக்கலை ரீதியாக நெருங்கி இருக்கிறது என்பதனை பொறுத்து, சுயம் பாவக பலத்தை பொறுத்து பரிகாரத்தின் தன்மையை, தோஷத்தின் தன்மையை உணர்ந்து வழிகாட்ட வேண்டியது ஜோதிடரின் கடமை. சிலருக்கு இது பரிகாரம் செய்தாலும் பலனில்லை, இதை பக்குவத்துடன் நீங்கள் எதிர்கொண்டு கடந்து செல்ல வேண்டும் என்று கூறுவதுதான் நல்ல ஜோதிடம். எதுவும் சில காலத்திற்குத்தான். இந்த திசையில் இந்த புத்தியில் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறது, கவனமாக இருங்கள். இந்த புத்தி முடிந்த பிறகு இந்த திசை வந்துவிடும், உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று அந்த கால நிர்ணயத்தை வலியுறுத்தி சொல்ல வேண்டியதும் ஜோதிடரின் தலையாய கடமை. மேலும் 100 ஜாதகங்களுக்கு 15 ஜாதகங்களுக்கு மட்டுமே பரிகாரம் எடுபடும். 100க்கு 100 பரிகாரம் எடுபடாது. அந்த 15% ஜாதகர்களுக்கு சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கு மட்டுமே பரிகாரம் எடுபடும். எல்லா விஷயத்திற்கும் எடுபடாது. ஒருவர் மருத்துவ சிகிச்சை, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அதை மருந்து மாத்திரையிலேயே குணப்படுத்திவிட இயலாது. அதுபோன்றுதான் சிலர் சில வினை பயன்களை அனுபவித்தே தீர வேண்டிய ஒரு சூழலில் அதை தவிர்க்க இயலாது. பெய்யற மழையை நிறுத்த முடியாது, ஆனால் கொடைபிடித்து கொண்டு செல்லலாம். அல்லது நனையாமல் செல்லக்கூடிய வாகனத்தில் நாம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லலாம். அது ஒரு பரிகார சமயோஜித புத்தியுடன் கூடிய ஒரு செயல். அது மாதிரி தான் சில விஷயம் அங்கே கூட்டம் நடக்குது, அதனால் இங்கே நீங்கள் இந்த மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து செல்லுங்கள் என்று வேறு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவதும் பரிகாரம்தான். மாற்று சிந்தனை, சமயோஜித புத்தி என்பதும் பரிகாரத்தின் நுட்பம். அப்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்தது, இந்த காலகட்டம் உங்களுக்கு தகுந்தது, இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமற்றது என்பதை வலியுறுத்த வேண்டியது ஜோதிடரின் கடமை. எப்போவுமே ஒரு பொருள் வாங்கின மாதிரியே ஒரு கன்சியூமர் மைண்டிலேயே ஒரு ஜாதகர் இருக்கக்கூடாது. நல்ல வழிகாட்டுதல் கிடைத்தால் அதுவே மேன்மையான வாழ்க்கைக்கு வழிவகை செய்யும். பரிகாரம் என்பது உண்மை, ஆனால் எல்லோருக்கும் பரிகாரம் எடுபடாது. சிலருக்கு சில விஷயங்களுக்கு மட்டுமே, சில காலத்திற்கு மட்டுமே பரிகாரம் வேலை செய்யும் என்பது அனுபவ ரீதியிலான சில உதாரண விஷயங்கள் மூலமாக, குறிப்பாக மருத்துவத்துறை மூலமாக நாம் கண்டோம். நேயர்களே, இது போன்ற எண்ணற்ற தொடர்பதிவுகளை நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவியில் தொடர்ந்து பாருங்கள். உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம். அடியனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் 96 29 15 97 17. பேராற்றல் பெருகட்டும், பெருங்கருணை மலரட்டும், நல்லவை நிறைவேறட்டும். வாழ்க வளமுடன்.